ஆழ்ந்து உன் அருகே ஆண்கள் உன்னை பார்த்த பெண் இன்று பூச்சி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க. ப்ரீவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோ சேட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்கு வெளிலாம் போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணி தரணும் அவனை மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல் டைப் எந்த மாதிரி வேணாலும் எடிட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, நான் சொல்கிற மாதிரி இப்போ எடிட் பண்ணிடலாம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலைட் மோஷன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஆகுது. இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்க எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க, ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் பார்த்து தேவைப்படுது. ப்ராஜெக்ட் தான் மட்டும் தான் உங்களோட ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணி பார்த்தா எடிட் பார்த்தா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது என்ன பண்ண ப்ரோக்கர்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கு மூலம் நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா QR கோட் மூலியம் நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் லிங்க்கு, அப்புறம் ப்ராஜெக்ட் லிங்க்கு, அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ணுற ஃபோட்டோ. ஓகேங்களா? மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளே டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணிருக்கணும் அந்த டேட்டு பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை பார்த்தா கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த ஒரு டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கும் QR கோடும் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ எப்படி உங்கள் ப்ராஜெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ண பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படி பார்த்தா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அலைட் மோஷன் ஆப் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் பார்த்தா ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தா நோத்தரோட இமேஜ் பார்த்தா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இமேஜ் பார்த்தா ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணால் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்துலாமா? ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ குரூப்பு எடிட் சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப் இருக்கும். ஜஸ்ட் மாதிரி கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பார்த்தா பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படின்னா இங்கே பார்த்தா ஒரு பயோட பார்த்தா இமேஜ் பார்த்தா இருக்குங்களா? ஜஸ்ட் இந்த லிங்க் அப்புறம் பார்த்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலுக்கு அதாவது உங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தா இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தா ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்படி ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பிக்சார்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தா எடுத்துகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஆட் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? நான் நோத்தில் பார்த்தா நேற்று ஒரு பையனை எடிட் பண்ணி கொடுத்தேன் அந்த வீடியோ. அதனால அந்த பாயோட இமேஜ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களோட இமேஜில் எடுத்துங்க. அது மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இங்கே ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ரிமூவ் பிஜி அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தா லோட் ஆகி முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தா ஷோ ஆகும். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிடுச்சு. மேலே டவுன் ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் கிளிக் பண்ணிங்க சேவ் டு மை ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் ஆகிடும். இப்போ தான் அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ பார்த்தா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிட்டு இருக்கும். சேவ் ஆனால் திருப்பி வந்து பேக் வந்துட்டு திருப்பி உங்களுடைய அலைட் மோஷன் ஆப் பார்த்தா ஓப்பன் பார்த்தா பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பயோட இமேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஜூம் அவுட் பண்ணிங்க. 2 ஃபிங்கர் வச்சு ப்ராஜெக்ட் ஜூம் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்டிய குரூப் அண்டு சொல்லிட்டு ஆப்ஷன் மாதிரி ஷோ எடிட்டிய குரூப் அப்படின்றது கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாங் அந்த லிரிக்ஸ் அது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குரூப்பில் ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே இருந்தால் பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கலர் ரெஃபில் கொடுத்து இங்கே ஸ்டார் பண்ணுங்க. அது மாதிரி கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோ பார்த்து எடுத்துங்க. எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ண வரல அந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ எடுத்து மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தா அந்த மாதிரி பார்த்தா வந்துடும். இதில் ஃபிட் அப்படின்னு சைஸ் ஒன்று கொடுக்கலாம். அந்த ஃபிட் அப்படின்னு பார்த்தா கொடுத்துட்டு இந்த லைட்டாக கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணி அப்படின்னா ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு உங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஆப்ஷன் சொல்லுவாங்க. இதில் மேலே இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஜூம் அவுட் இது மாதிரி கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பார்த்தா பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி. ஓகேங்களா? கரெக்டாக இன்னும் ஜூம் அவுட் நான் பார்த்தா ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தா உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது போல் கரெக்டாக உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பார்த்தா மாதிரி வச்சுட்டு ஒன் ஸ்டெப் பேக் பார்த்தா வந்துடுறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பக்காவாக தெரியும். ஓகேங்களா? திஸ் லிரிக்ஸ் சாங் சொல்லிட்டு பார்த்தா வரும். ஓகேங்களா? இல்லை ப்ரோ என் ஃபோட்டோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா திருப்பி கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி. ஓகேங்களா? லைட்டாக ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி ஜூம் அவுட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளாக. ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதே மெத்தடில் யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற. ஓகேங்களா? சிம்பிளாக ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு பிக்கு மட்டும்தான், எந்த ஒரு இமேஜும் கிடையாது, எந்த ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ண தேவை. ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க. இந்த ஒரு மேலே இருக்கிற இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் தான் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு முடிச்சிருங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே உங்களுக்கு சாங்லாம் பார்த்தா இதில் இருக்கும். ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ மட்டும் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே ஏரோ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு
இந்த இதில் வீடியோ எனக்கு அதில் 108 பிக்சல் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஷோ அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 minutes லோட் ஆகி முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் எந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா மேக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப சொல்லுங்கள், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நீங்கள் பஸ் வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.